டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 1. நான் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் பேசுகிறேன். இவ்வாறு ஒரு புத்தகத்தில் என்றாவது ஒரு நாள் உங்களுடன் பேச வேண்டி ஏற்படும் என்று நான் ஒருபோதும் நினைத்திருந்ததில்லை. என்னை படைத்த இறைவன் மீது நான் அசையாத நம்பிக்கை கொண்ட ஒருவன். நீண்ட காலமாக ஒரு வைத்தியனாக மனச்சாட்சிக்கு ஒரு கணமேனும் விரோதமில்லாத வகையில் எனது பணியை ஆற்றி வந்திருக்கிறேன். என்னிடம் வைத்திய சேவையை பெற்றுக்கொள்வோரில் பெரும்பாலானோர் பெரும்பான்மை சிங்கள இனத்தவராகவே இருந்தார்கள். அவர்கள் என் மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்திருந்தனர். எனது பணியில் அவர்களது நம்பிக்கைக்கு துளியேனும் துரோகம் இழைத்ததுமில்லை, துரோகம் இழைக்க நினைத்ததுமில்லை. இறைவனை முழுமையாக நம்பிய ஒருவனால் ஏமாற்றியோ வஞ்சித்தோ இனவெறுப்புடனோ வாழ முடியாது. இறைவனுக்கு அடுத்ததாக நம்பிக்கை வைத்து நோயோடும் நோவோடும் வரும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு வைத்தியனால் இனக்குரோதத்துடனும் பாரபட்சத்துடனும் செயற்பட முடியாது என்றே நான் இந்த நிமிடம் வரை நம்புகிறேன். எனது சேவையின் பேரில் என் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நன்மதிப்பு மரியாதையை தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் எனக்கு எதிராக பொய்களை அவிழ்த்து விட்டார்கள். புது மஹத்யா என்று பெரும்பான்மை மக்களால் அவ்வப்போது அழைக்கப்பட்ட என்னை சிலரோர் இனவாதியாக சித்தரிக்கத் தொடங்கினார்கள். பொய்கள் புனைந்து என்னை அவமானப்படுத்தி மக்கள் மத்தியில் எனக்கிருந்த மதிப்பை சிதைத்து சந்தோஷப்படுவதற்கும் அதற்கு பின்னால் என்னை வைத்து எனது சமூகத்தை கேவலப்படுத்துவதற்கும் அவர்கள் விரும்பினார்கள். இதற்கு பின்னால் ஓர் அரசியல் நகர்வு இருந்தது. என்னை பெரும்பான்மை மக்களை அழித்தொழிக்கும் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரதான கருவியாக சித்தரிப்பதன் மூலம் எனது சமூகத்தின் மீது பெரும்பான்மை மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் பெற அவர்கள் முனைந்தனர். போலி குற்றங்களை சோடிப்பதற்கு சில பத்திரிகைகள் இலத்திரனியல் ஊடகங்களை பயன்படுத்தினர். இனவெறுப்பை ஊற்றி பொதுமக்கள் என்ற பெயரில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். நாட்டில் நிலவிய அவசர கால சட்டத்துக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதியப்படாமல் என்னை கைது செய்து 2 மாதங்கள் தடுப்பு காவல் கைதியாக வைத்திருந்தனர். ஒரு மருத்துவரான எனது மனைவிக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் அச்சுறுத்தல் இருந்தது. எந்த தவறுமே புரியாத எனது வாழ்வின் போக்கை அவர்கள் திருப்பிவிட்டனர். எனது குடும்பத்தை அச்சத்துக்குள் வாழ வைத்தனர். நான் கைது செய்யப்பட்ட பின்னர் இவர் மீது குற்றம் சுமத்துபவர்கள் சுமத்தலாம் என்று ஒரு அறிவிப்பை பகிரங்கமாக வெளியிட்டனர். எந்த ஒரு நபராலும் குற்ற முறைப்பாடு செய்யப்படாத ஒரு நபரை கைது செய்துவிட்டு குற்றம் செய்திருந்தால் முறைப்பாடு செய்யுங்கள் என்று அறிவித்தார்கள். நமது நாட்டில் மட்டுமன்றி உலகின் எந்த ஒரு தேசத்திலும் நடந்திருக்காத, நடக்க முடியாத முறைமை இது. இதன் பின்னணியில் இருந்தவர்களை வெளிக்கொணர்வதும் அவர்களது முகத்திரையை கிழிப்பதும் எனது நோக்கமல்ல. அதை சட்டம் பார்த்து கொள்ளும். தவறும் பட்சத்தில் இறைவன் பார்த்து கொள்வான். குற்றமிழைக்காத ஒருவனை கூட இனவெறுப்பு அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு துரத்தி சீரழிக்கும் என்பதை எனது அனுபவத்தை கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அதன் மூலம் எனக்கு நேர்ந்த அவலத்தை இந்த நாட்டில் வாழும் மனச்சாட்சியுள்ள மக்கள் மன்றின் முன்வைப்பது மட்டுமே எனது நோக்கமாகும். எனக்கு நேர்ந்த அவலத்தின் பின்னணியில் மனச்சாட்சியே அற்ற மனிதர்களையும் அவர்களது செயற்பாடுகளையும் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். அதேவேளை என்னை தங்களது பிள்ளையாக சகோதரனாக கொண்டு எனக்காக பிரார்த்தித்த நோன்பு நோற்ற தாய்மார், தந்தையர், சகோதர சகோதரிகள் பற்றியும் அறிந்து கொண்டேன். அதுவே நான் நிலை குலையாமல் இருக்க பெருந்துணை புரிந்தது என்பதையும் என்றுமே அழியாத நன்றியுடன் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். எனது கைதுக்கு பின்னர் பகிரப்பட்ட அனைத்து தகவல்களையும் எல்லா மக்களும் அவதானமாக உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பதை நான் அறிவேன். அவற்றில் எவை பொய் எவை உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அநேகமானவர்கள் தெளிவு கொண்டிருந்தார்கள். வெகு சிலருக்கு அவற்றில் சந்தேகங்கள் இருந்தன. பாரிய விளம்பரத்துடன் ஓர் இன துரோக குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இவ்வாறான சந்தேகங்களுக்கு ஆட்படுவோர் இருக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. கிடைத்த தகவல்களிலிருந்து உண்மையை பிரித்தெடுத்தவர்களுக்கும் சரியா பிழையா என்ற சந்தேகத்திற்கு உள்ளானவர்களுக்கும் எனது விடயத்தில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள இந்த நூல் உதவும்.
அத்தோடு திட்டமிட்ட இனவெறுப்பு செயற்பாடு எல்லா நியாயங்களையும் தர்மங்களையும் தாண்டி இன்னும் சொல்வதானால் அவற்றை கால்களின் கீழ் போட்டு மிதித்து தம்மை நிலைநிறுத்தி கொள்ள எந்த ஒரு எல்லைக்கும் பயணிக்கும் என்பதை புரிந்து கொள்ளவும் உதவும் என்று நம்புகிறேன். இந்த நூலில் எனக்கு நடந்த அநீதிகள் சம்பந்தமாக சொந்த அனுபவத்தையே சொல்லியிருக்கிறேன். இவற்றில் குறைத்தல் இருந்திருக்குமே தவிர கூட்டல் எதுவும் கிடையாது என்பதை மனதை தொட்டு உங்கள் முன் சொல்லிக் கொள்கின்றேன். நான் எப்போதும் என்னை படைத்த இறைவனை நம்புபவன். தன்னை நம்பியவர்களை அவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 2. 2019 ஆண்டு 5ஆம் மாதம் 23ஆம் திகதி திவைன சிங்கள மொழி பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிவருகிறது. தௌஹித் ஜமாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் வைத்தியர் 4000 சிங்கள பெண்களுக்கு சட்டவிரோத கருத்தடை செய்திருப்பதாக அந்த செய்தி பேசுகிறது. இந்த செய்தியை பற்றி அறிந்து கொண்ட எனக்கு யாரோ ஒரு முஸ்லிம் வைத்தியரை குறிவைக்கிறார்கள் என்று மட்டுமே புரிந்தது. ஆனால் அவர் யார் என்று என்னால் ஊகிக்கவோ முடிவுக்கு வரவோ முடியவில்லை. எந்த வகையிலும் அது நானாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், எந்த ஓர் இஸ்லாமிய இயக்கத்தவனாகவும் நான் குறிப்பாக அடையாளப்படுத்தப்பட்டவன் அல்லேன். மற்றொரு முக்கிய விடயம் என்னவென்றால், ஒரு மருத்துவர் 4000 பேருக்கு கருத்தடை செய்வது ஒருபோதும் சாத்தியமான ஒன்றல்ல. சத்திர சிகிச்சை மூலம் பிள்ளைகள் பெறுவோரில் 100க்கு 1 தான் கருத்தடை செய்து கொள்வது வழக்கம். பத்திரிகையில் வெளிவந்த இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு பேராசிரியர் சன்ன ஜெயசுமணி என்பவர் முகநூலில் என்னை சம்பந்தப்படுத்தி ஒரு பதிவை இடுகிறார். 2015ஆம் ஆண்டு நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபட்டதை சித்தரிக்கும் ஒரு பேனர் படத்துடன் பத்திரிகை ஒன்றில் வந்த தேர்தல் பற்றிய நான் சம்பந்தப்பட்ட செய்தி குறிப்பு ஆகியவற்றை இணைத்து அந்த சந்தேக நபர் இவராகத்தான் இருக்கும் என்று அவர் தனது பதிவில் யூகம் தெரிவிக்கிறார். இவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் பேராசிரியராக கடமையாற்றுபவர். ஏற்கனவே ஈஸ்டர் 21 ஏப்ரல் தற்கொலை குண்டு தாக்குதலில் நாடு பதற்றமடைந்திருந்த ஒரு சூழல் நிலவியிருந்தது. முஸ்லிம்கள் எல்லோருமே சந்தேக கண்கொண்டு அல்லது வெறுப்புடன் பார்க்கப்படும் நிலைமையில் சந்தேகத்தின் பேரில் பலர் தினமும் கைதாகிக் கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலவரத்தில் பேராசிரியர் பதிந்த தகவல் எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்ப்பதாக அமைந்து விடுகிறது. எதையும் ஆராய்ந்து பார்க்கும் மனோநிலையில் இல்லாத பலரும் இவரது பதிவின் கீழ் நேரடியாக முஸ்லிம்கள் மீது இனவெறுப்பை கக்கிக் கொண்டிருந்தார்கள். தமது முகநூல் பக்கங்களில் இவரது பதிவை ஸ்கிரீன்ஷாட்டாக பகிர ஆரம்பித்தார்கள். இந்த பதிவுகளுக்கு கீழே மிக மோசமான இனரீதியான பின்னூட்டல்களை பலரும் இட்டு கொண்டிருக்க தகவல் தீ பரவுவதைப் போல பரவ ஆரம்பிக்கிறது. பெரும்பான்மை இனத்தை அழித்தொழிக்கும் பாரியதொரு வேலை திட்டத்தின் ஒரு செயற்பாடாக இது பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் அச்ச நிலையில் நேரடியாக ஒருவரை குறிவைத்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்ற போது எந்த ஒரு நிதானமான நபரும் தமது சமநிலையை இழக்கும் நிலை ஏற்படவே செய்யும். அந்த நிலை எங்களுக்கும் உண்டானது. நானும் எனது மனைவி பிள்ளைகளும் அதியுச்ச பதற்றத்துக்குள் தள்ளப்பட்டோம். அடுத்த தினம் 24ஆம் திகதி 5ஆம் மாதம் 2019 அன்று வைத்தியசாலையில் கிளினிக் தினமாகும். எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு நான் கிளினிக் செல்வது வழக்கம் போல் காலை கிளினிக் சென்று எனது பணியை முடித்தேன். பகலாகும் போது மருத்துவமனைக்குள் எதுவும் நடந்திராத போதும் வெளிச்சூழலில் நிலைமை மோசமடைவதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. ஆபத்தான ஒரு நிலை நெருங்கி வருவதை உணர்ந்த நான் எனது மேலதிகாரியான டாக்டர் பத்மினி சேகர வியோஜி அவர்களிடம் சென்று நான் குறிவைக்கப்படுவதையும் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்படுவதையும் அவை வேகமாக பரப்பப்பட்டு கொண்டிருப்பதையும் எடுத்துச் சொன்னேன். அத்துடன் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் சென்று இந்த நிலை குறித்து ஆராய்ந்து அபிப்பிராயங்களை பகிர்ந்து உரிய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் அதனை ஏற்றுக்கொண்டார். நாம் நேரே வைத்தியசாலை பணிப்பாளரான டாக்டர் சரத் வீரபண்டாரவை சந்தித்து உரையாடினோம். இவர் ஒரு பல் வைத்தியர். வைத்திய நிர்வாகத்துறையில் கடமையாற்றி வரும் இவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அங்கிருந்து மாற்றலாகி வந்து குருநாகல் வைத்தியசாலையில் கடமையாற்றி கொண்டிருந்தார்.
இருந்தபோதும் அவருக்கும் எனக்கும் எந்த விதமான மனக்கசப்போ முருகலோ இருக்கவில்லை. அதுவரை எல்லாம் சுமூகமாகவே இருந்தது. பிரச்சினை பற்றி அவரிடம் எடுத்துச் சொன்னபோது இது வைத்தியசாலைக்கு வெளியில் நடக்கின்ற பிரச்சினை என்பதனால் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கைவிரித்து விட்டார். உண்மையில் இந்த பதிலை எதிர்பார்த்து நாங்கள் அவரிடம் பேச வந்திருக்கவில்லை. வைத்தியசாலையில் கடமையாற்றும் எந்த நிலை ஊழியர்களாலும் எனக்கு ஆபத்து நேராது என்பது எனக்கு தெரியும். வைத்தியசாலைக்கு வெளியிலும் கூட என்னை தெரிந்தவர்கள் யாராலும் எனக்கு ஏதும் நேரப்போவதில்லை. ஆனால் திட்டமிட்டு பொறிக்குள் தள்ளப்படுவதால் வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற வகையில் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு தொடர்பான அதிகாரிகளுடன் பேசி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த எதிர்பார்ப்புடனேயே பேசுவதற்கு வந்தேன் என்று அவருக்கு எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவர் அதை சட்டை செய்யாமல், நீங்கள் 8000 பேருக்கு மகப்பேற்று சத்திர சிகிச்சை செய்துள்ளீர்களா என்று என்னிடம் வினா ஒன்றை முன்வைத்தார். ஆயினும் அதற்குரிய பதிலை நான் வணங்கினேன். 8000 மகப்பேற்று சத்திர சிகிச்சை செய்திருக்க வாய்ப்பிருக்கலாம், ஆனால் 4000 கருத்தடை செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது என்று பதில் சொன்னேன். இருந்தபோதும் அவரது பதில்கள் திருப்தி அளிக்கக்கூடியவையாக இருக்கவில்லை. இது எனக்கு மட்டுமல்ல, என்னுடன் வந்தவர்களுக்கும் கூட பெரிய ஏமாற்றமாக இருந்தது. தனது நிர்வாகத்துக்கு கீழ் பணிபுரியும் ஒரு வைத்தியரை பாதுகாக்கும் பொறுப்புணர்வு அற்ற அவரது அலட்சியத்தன்மையான பதில்கள் எமக்கு கவலையை உண்டு பண்ணின. நாங்கள் அதிருப்தியுடன் திரும்பி வந்தோம். அன்று ரமலான் நோன்பு 19வது நாள், ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது. நான் ஜும்மா தொழுகைக்காக சென்று விட்டு திரும்பினேன். நேரம் நகர நகர நிலைமை தீவிரம் பெற்றுக்கொண்டு வருவதையும் அவதானித்து கொண்டே இருந்தேன். அசர் தொழுகைக்கு பின்னர் சட்டத்தரணியான ருஷ்தி ஹஃபீஃப் அவர்களை சந்தித்து இவ்விடயமாக கலந்துரையாடினேன். பேராசிரியர் சன்ன ஜெயசுமன எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் என்னை கோர்த்து விட்டமைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாட்டை பதிவோம் என அவர் ஆலோசனை வழங்கினார். அதை ஏற்றுக்கொண்டேன். அடுத்த நாட்காலை கொழும்புக்கு சென்று முறைப்பாட்டை பதிவது என்று முடிவுக்கு வந்தோம். அதற்கு பிறகு பிரதி அமைச்சராக இருந்த அசோக அபேசிங்கவை தொடர்பு கொண்டு எனது நிலையை விளக்கிச் சொன்னேன். அவர் பிரதி போலீஸ் மா அதிபரை சந்தித்து முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யுமாறு என்னை கேட்டுக்கொண்டார். இதேவேளை பேராசிரியர் சன்ன ஜெயசுமன என்னை சம்பந்தப்படுத்தியிட்ட பதிவுகளுக்கு கீழே பல வைத்தியர்கள் ஷாஃபி அப்படிப்பட்டவர் அல்லர் என்ற தொனியில் பின்னூட்டமிட ஆரம்பித்தனர். அவரது கருத்துக்கு மறுப்பு கருத்துக்கள் வர ஆரம்பித்ததும் அவற்றை அவதானித்த அவர் தனது பதிவை முகநூலிலிருந்து நீக்கிக் கொண்டார். அவரது பதிவை 253 பேர் பகிர்ந்து கொண்டிருந்ததை என்னால் காண முடிந்தது. ஆனால் அவர் பதிவை நீக்கிக் கொண்ட போதும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்ட அவரது பதிவு பலரது முகநூல் பக்கங்களிலும் பகிரப்பட்டு என்னை தாறுமாறாக வசை பாடுவதை அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவெனில், திவைன பத்திரிகை பேர் குறிப்பிடாமல் இட்ட செய்திக்கு என்னை சுட்டிக்காட்டி முகநூலில் இழுத்து விட்டவர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன. ஆகவே பத்திரிகையில் செய்தி பிரசுரமாவதற்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை இலகுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வழமையாக தராவீஹ் தொழுவதற்கு எனது நண்பர்கள் சாஜித் அல்லது ஷிப்லியுடன் தான் சேர்ந்து பள்ளிக்கு செல்வது வழக்கம். அன்று அவர்கள் வர தாமதமான காரணத்தால் நானும் எனது மகனும் தெலியாகொன்னையில் உள்ள பள்ளிவாசலுக்கு செல்ல தயாரானோம். அங்கு செல்ல காரணம், சவுதியிலிருந்து எனது நண்பர் பேராசிரியர் அலி அவர்கள் அனுப்பி வைத்திருந்த 9500 கிலோ பேரீச்சம்பழங்களை அன்று குருநாகல் பொதுமக்களுக்கு பகிர்வதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தன. நான் புறப்படும் போது எனது மனைவியின் சிறிய தந்தையின் மகன் ஃபர்சானும் அவரது நண்பர் ஃபர்ஹானும் முச்சக்கர வண்டியொன்றில் எனது வீட்டுக்கு வந்திருந்தார்கள். எனது மனைவி பதற்றத்துடன் தனிமையில் இருப்பதால் அவருக்கு துணையாக இருக்குமாறு ஃபர்சானை விட்டு நானும் அவரது நண்பர் ஃபர்ஹானுடனும் என் மகனுடனும் தெலியாகொன்னைக்கு புறப்பட்டோம். அங்கு சென்றபோது பேரீச்சம்பழங்கள் வாகனத்திலிருந்து இறக்கப்பட்டு கொண்டிருந்தன. 18 நோன்பு தாண்டி விட்டதால் எவ்வளவு அவசரமாக இவற்றை பகிர முடியுமோ அவ்வளவு அவசரமாக நாளைக்கே நோன்பு துறக்க பயன்படுத்தும் வகையில் குடும்பங்களை பட்டியலிட்டு இவற்றை வீடு வீடாக பகிர்ந்து விடுங்கள் என்று பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் வேண்டுகோள் விடுத்தேன். தராவீஹ் நேரம் என்னுடன் வந்த ஃபர்ஹானின் கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. வீட்டிலிருந்து எனது மனைவியின் சகோதரன் அழைப்பெடுத்திருக்கிறார். எமது வீட்டுக்கு 2 போலீஸ்காரர்கள் வந்திருப்பதாகவும் அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் தகவல் வந்தது. எனவே தராவீஹ் தொழுகையை இடையில் விட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தேன்.
நான் வீட்டுக்கு வந்தபோது மேலும் 2 போலீஸ்காரர்கள் மொத்தம் 4 சிவில் உடையில் இருக்க கண்டேன். அவர்களில் ஒருவர் இன்ஸ்பெக்டர்.